ஆண்டவர் இயேசுவின் சிறுமந்தையே எங்கள் ஆற்காட்டுத்தரன் திருச்சபையே. ஆண்டவர் இயேசுவின் சிறுமந்தையே எங்கள் ஆற்காட்டுத்தரன் திருச்சபையே. பயந்திடாதே நீ கலங்கிட. கிறிஸ்துவுக்குள் பிரியமான திருச்சபை விசுவாசிகளுக்கு என்னுடைய மனமார்ந்த ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம். இன்றைய தியானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட திருமறை பகுதி ஏசாயா தீர்க்கதரிசி நூல் 58ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். பசியில் உனக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த உபவாச காலங்கள் நமக்கு சோதனையின் காலங்களாக நாம் எண்ணிக்கொள்ளாமல் கடவுளிடத்திலிருந்து அருளையும் கிருபையையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுத் தருகின்ற காலங்களாக இருக்கிறது. உபவாசம் என்று சொன்னால், உப என்று சொன்னால் அருகில் என்று ஒன்று பொருள். வாசம் என்று சொன்னால் வாசம் செய்வது, வசிப்பது என்று பொருள். இறைவனின் அருகிலே நாம் வசிக்கின்ற காலங்களாக உபவாச காலங்கள் இருக்கிறது. உபவாச காலத்திலே நம்மால் முடிந்த காரியங்கள் எது என்று சொன்னால், ஒருவேளை உபவாசம் எடுப்பது அல்லது 2 வேளை 3 வேளை உபவாசம் எடுப்பது. ஜபத்தோடு கூடிய உபவாசம் மிகுந்த பலன்களை நமக்கு தருகின்றதா இருக்கிறது. ஆனால் கடவுளுக்கு உகந்த உபவாசம் என்பது பசியுள்ள மக்களுக்கு தன்னால் முடிந்த உணவளிக்கின்ற காரியம். ஒருவேளை உணவை வாங்கி கொடுப்பது கடவுளுக்கு உகந்த உபவாசமாய் இருக்கிறது. அதே போல நாம் ஆடைக்காக அதிகமாய் பிரயாசப்படுகிறோம், முயற்சி எடுக்கிறோம், அதிகமாய் செலவு செய்கிறோம். ஆனால் பிறர் என்ன கொடுத்துகிறார்கள், பிறருடைய ஆடைக்காக நாம் எந்த கரிசனையும் கொள்வதில்லை. பிறருக்காக நமக்கு எப்பொழுதெல்லாம் நாம் குடும்பத்திற்காக உடை வாங்குகிறோமோ அல்லது ஆடை வாங்குகிறோமோ, பிறருக்கும் சேர்த்து ஒரு உடையாவது வாங்கி நாம் கொடுத்து மகிழும்போது அது இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று தருகின்றதாக இருக்கிறது. இந்த உபவாச காலங்கள் மட்டுமல்ல, மற்ற எல்லா சூழலிலும் பிறருக்கு தன்னால் முடிந்த இரக்கமுள்ள அந்த உதாரணத்துவமான குணத்தை காட்டுவதற்கு கடவுள் நமக்கு ஏது வகை செய்கிறார். பிறரை குறித்த அக்கறை, பிறரை குறித்த கரிசனை, பிறரை குறித்த இரக்கம் நம்மிடத்திலே கடவுள் எதிர்பார்க்கிறார். இப்படிப்பட்ட காரியங்கள் கடவுளிடத்திலிருந்து நமக்கு கிருபையையும் ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் பலத்தையும் நிறைவாய் தரவல்லதா இருக்கிறது. ஆகவே இந்த உபவாச காலங்களிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கடவுள் தான் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.